இந்த உலகத்துல முதல்ல நம்ம யார காதலிக்கிறோம் தெரியுமா? நம்ம பெற்ற தாய தந்தைய. சரியா சொன்னீங்க. ஆமா, பெற்ற தாயை தான் முதல் நம்ம காதல்னா முதல் அன்புன்னு அர்த்தம். ஆமா, அது அம்மாவை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சில பேர் அப்படி நினைப்பாங்க. காதல்னா அன்பு. முதல்ல அம்மாவை எப்ப முதல்ல காதலிக்கிறோம்? அம்மா மார்பகத்துல மடியில கிடத்தி அப்படி பால் கொடுக்கும் பொழுது அம்மா முகத்தை பார்த்து ஒரு சிரிப்ப பாருங்க. அப்பதான் அம்மாவை முதல் நம்ம காதலிக்கிறோம். அடுத்து அந்த காதல் நிரந்தரமா இருக்கா அப்படின்னா எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அப்பாவோட கையை பிடிக்கிற வரைக்கும் தான். எங்க அப்பா நான் எதை கிட்ட வாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாரு தெரியுமா, எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்ப அம்மாவுடைய காதல் கொஞ்சம் குறைஞ்சிருது, அப்பா கிட்ட போயிடும். சரி, அப்பா கிட்டையாவது அந்த காதல் நிரந்தரமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எது வரைக்கும் அந்த அப்பாவோட காதல் தெரியுமா? நம்மளோட இந்த மாதிரி சேர்ந்து விளையாடுறதுக்கு நண்பர்கள் கிடைக்கிற வரைக்கும். சேர்ந்து நண்பர்கள் நமக்கு சேர்ந்து விளையாட கிடைச்சிட்டாங்கன்னா அப்பாவோட கையை விட்டுட்டு நண்பர்கள் மேல இப்படி தோல்ல கையை விட்டுட்டு அடி போயிட்டு இருப்போம். சரி, அதுவாவது நிரந்தரமா இருக்கானா? உள்ளூர் பள்ளிக்கூடத்துல படிப்பு முடிச்சுட்டு வெளியூர் பள்ளிக்கூடம் போயிட்டோம்னா அங்கே உள்ள நண்பர்கள் மேல நம்ம காதல் வந்துருது. எப்பாவது ஒரு சமயம் நம்ம கிராமத்தில் உள்ள பசங்களை பார்த்தா நீயாடா, சுரேஷ் ஆடாது, ரமேஷ் ஆடாது, மறந்துட்டேன்டா அப்படின்ற காதல் என்ன ஆகுது? மறந்து போயிருது. சரி, அதுவாவது நிரந்தரம், அந்த நண்பர்களாவது நிரந்தரமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா ஒரு காதலி வர்ற வரைக்கும் தான்ப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த காதலின்னு ஒருத்தி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, உன் கூட எல்லாம் சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேனா. எப்ப இவ்வளவு நாளா கெட்டு போகாத பிள்ளை இப்பதான் கெட்டு போயிடுவேனா, அதெல்லாம் உன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அந்த பிள்ளை. அது இருக்க மாப்பிள்ள நம்ம பேசிக்க கூடாது. அந்த பிள்ளை போனதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்குவோம். எது எப்ப ஒரு காதலி வர்ற வரைக்கும் தான் அந்த நட்பு நீடிச்சிருக்கு. சரி, அந்த காதலாவது நிலைச்சிருக்கா, காதலியாவது நிலைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காதல் இல்ல. கோச்சுக்கிடாதப்பா, நீ உன்னைய கட்டுனா எங்க அம்மா மறந்த குடிக்கிறேங்கிறா எங்க அம்மா. அதனால எங்க அத்தை மகன் எனக்காண்டியே சின்ன பிள்ளைல இருந்து வளர்ந்துருக்காளாம். எனக்கே இவ்வளவு நாளா தெரியாது, இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா குடும்பமா. அதனால பணம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அந்த பிள்ளைதான் கட்டணுச்சு எங்க அம்மா சொல்லிவிட்டாங்க. அதனால எங்க அம்மா உயிர் முக்கியம், அதுக்காக வேண்டி நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தோமோ அதே மாதிரி புரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அது அந்த காதலாவது நிரந்தரமா இருக்கான்னு பார்த்தா கல்யாணம் பண்ண புதுசு 1000 முத்தம் கொடுக்குறாருப்பா. ஆனா அதே ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முத்தம் என்ன ஆகுது? அப்படியே இந்த குழந்தைக்கு மாறிடுது. சரி, அந்த காதல் ரொம்ப போயிட்டு இருக்கு, ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி.
முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்மணி மாயூன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியோட தண்டிக்க நம்பியே எப்பொழுதும் கை தொழுவேன் நான் முருகா முத்துக்குமரா உன்னையே நம்பியிருக்கும் இந்த வள்ளிக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீதானே அருள் புரிய வேண்டும். வேலை வணங்குவது நமக்கு வேலை, இந்த செவ்வேளை எவ்வேளையும் வணங்க வேண்டும். எந்த வேலையும் அந்த கந்த வேலையே நினைக்க வேண்டும். ஏன் கந்த வேலை நினைக்கணும்? சொல்லுங்க. நம்ம வந்த வேலை சரியா நடக்கணும்னா கந்த வேலை தான் வணங்கணும். மந்த வேலைனா கந்த வேலைனா வணங்கினாத்தே எந்த வேலையும் நல்லா இருக்கு. இன்னைக்கு அரங்கேற்ற நாயகன் சோலைராஜ், ஆமா, அவங்களுடைய அரங்கேற்றத்துக்கு வந்திருக்கமே, அந்த வேலை சரியா நடக்கும்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் அது இல்ல, நம்ம பூலோகத்திற்கு ஏன் வந்தோம் நமக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியல. இல்ல ஏன் வந்தோம்னு தெரியாது. ஆமா, ஏன் எதற்காக அப்படி எல்லாம் அலையிடும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. தெரியல. கடைசியில எங்கே போய் சேர போறோங்கிறது தெரியல, யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்ச ஆளு யார் தெரியுமா? அவர்தான் கந்தவேலு. இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களா இருக்கு, ஏன் கந்தவேலை மட்டும் சொல்றேன்? காரணம் இருக்குல்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம பிறந்திருக்கிறது எல்லாருமே கலியுகத்துல பிறந்திருக்கோம். இந்த கலியுகத்துக்கு தலைவர் யார் தெரியுமா? கலியுக வரதன் கந்த பெருமான். அப்ப நம்ம பூலோகத்துக்குல கலியுகத்துல பிறந்திருக்கோம்னா கந்த வேலை வணங்கினாதானே இந்த பூலோகத்திற்கு நம்ம வந்த வேலை சரியா நடக்கும். அதனாலதான் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம், ஆனா கந்த வேலை மட்டும் மறந்துடாம வணங்கணும். அதான் முக்கியம், சரியா? அதனால இந்த முருகப்பெருமானை வணங்கணும். எப்படி? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி, வருவேண்டி வருவோட்டு அருள்வாண்டி, வருவேண்டி வருவோட்டு அருள்வாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி.
முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் இருந்தாலும் பழனிமலைக்கு போய் தரிசனம் பண்றதுல ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஆமா. அது என்ன சிறப்புனா, நிறைய பேர் இந்த பகுதியெல்லாம் பழனிமலைக்கு போற வழக்கம் இருக்கா? நம்ம பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பழனிமலைக்கு போகும்பொழுது ஆலயத்தின் நுழைவாய்க்குள்ள போகிறோம்ல, மேல அப்படி போகும்பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? வெளியில உள்ள இருந்து வரக்கூடிய பக்தர்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எப்பா இப்ப போகாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கம்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப முருகன் வந்து ஆண்டி கோலத்துல இருக்காரு. நான் தான் தெரியாம அவசரப்பட்டு போய் பார்த்துட்டேன். நீங்களாவது அடுத்து ராஜ அலங்காரம் இருக்கு போய் பாருங்க, நம்ம வாழ்க்கை ராஜ யோகம் அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா? அது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. கேட்டிருக்கீங்களே? அப்படி சொல்றாங்களே, இது சரியா அப்படின்னு பார்த்தா அது வரல. முருகப்பெருமான் பண்டாரம்னு அவருக்கு பேரு. எங்க? பழனிமலையில. பண்டாரம்னா நிறைய பேரு ஒண்ணும் இல்லாதவரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்ல, செல்வத்தை தனக்குள் ஒளித்து வைத்திருப்பவன் என்று பொருள். தமிழ்ல செல்வத்தை தனக்குள் ஒளிச்சு வச்சிருக்காராம். பண்டாரம்ங்கிற பேருக்கு அர்த்தம் அதான். அப்ப செல்வத்தை அவர் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏன் ஒளிச்சு வச்சிருக்காருன்னா, அது கடைசியில காணாம போறதுதான் இல்லையா? நம்ம கிட்ட எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கடைசி நேரத்துல நம்ம கிட்ட அது ஒளிஞ்சு போறதுதான், ஒளிஞ்சுக்கிறது தான், காணாம போயிடும். அப்ப ஏன் அப்படி ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னா, கடைசியில உனக்கு நிரந்தரம் எது அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு விபூதி பிரியன்னு பேரு. விபூதிக்கு ஒரு பேர் சாம்பல்னு சொல்லுவோம். முடி சார்ந்த மன்னரானாலும் கடைசியில ஒரு பிடி சாம்பல் தான். எனக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன். அது என்னன்னா, எனக்கு கார்த்திகை ஐப்பசி மாதத்துல இருந்து எனக்கு ஐப்பசி கார்த்திகை மார்கழி கார்த்திகை கடைசியில் நாட்டுல இருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. என்ன இப்பெல்லாம் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பேசிக்கிடுவாங்க. என்ன பேசுவாங்க? ஒரு நண்பரை பார்த்துட்டாங்கன்னா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஏப்பா என்ன நல்லா இருக்கியா? பிள்ளைகிட்ட எல்லாம் எத்தனை படிக்கிற காலத்தை உன்னைய பார்த்தது, உனக்கு எத்தனை பிள்ளைய அப்படின்னா, எனக்கு 2 பிள்ளையப்பா. பெண்கள் 2 பெண்கள் சந்திச்சுக்கிட்டாலும் சரி, 2 ஆண்கள் சந்திச்சாலும் இதை தான் கேட்பாங்க. உனக்கு எத்தனை பிள்ளைப்பா? எனக்கு ஒரு 3 பிள்ளைப்பா. எப்படி பேசிக்குவோம். ஆனா இப்ப சில நண்பர்கள் சந்திச்சுட்டாங்கன்னா என்ன பேசுறாங்க? உனக்கு எவ்வளவு சொல்றாங்க? என்னது? எனக்கு 300ங்கிறாங்க. உனக்கு எவ்வளவா? எனக்கு 400 தாண்டிருச்சுன்றாங்க. என்னன்னா எல்லாம் பிரஷர் சுகர். அதே எனக்கு வந்துட்டது. அதனால நான் நாடகத்துக்கு தை மாதத்திலிருந்து நாடகம் போகவே இல்லை. எல்லா நாடகம் மாத்திட்டேன். எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு வந்திருக்க நாடக அமைப்பாளர் முத்துப்பாண்டி அவர்கள், படையப்பா அவங்களுடைய நாடகம்லாம் நான் மாத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது உடனே ஞாபகத்துக்கு வந்தது. யாருடைய ஞாபகம்னா, மற்ற நாடகங்கள் கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. தம்பி சோலைராஜனுடைய அரங்கேற்ற நாடகம் மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருந்தது. நாடகத்துக்கு, தம்பியோட நாடகத்துக்கு போக முடியுமா என்ன அப்படின்ட்டு ஒரு பதட்டமாகவே இருந்தது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பொன்னழகி அம்மாவை பற்றி பாடுறது நான் கேட்டிருக்கேன். ஆனால் அவருடைய சக்தி எவ்வளவுன்றத, அந்த ஐயனாருடைய சக்தியும் பொன்னழகி அம்மனுடைய சக்தியும் எந்த அளவுக்கு உயர்வானதுங்கிறத இன்னைக்கு நான் அதை உணர்றேன். உண்மையை சொல்கிறேன், மனதளவில் சொல்கிறேன். தலையே நட்டம் இருக்க முடியாமல் படுத்தே இருந்தேன்னா, இன்னைக்கு நான் எழுந்துருச்சு இன்னைக்கு நாடகத்தில் வந்து அரிதாரம் பூசி இன்னைக்கு நிற்கிறேன்னா அம்பாளுடைய அனுகிரகம் தான், அவருடைய ஆசீர்வாதம் தான். உண்மையை சொல்கிறேன். எல்லாருமே தெரியும், அடையிறதுலாம் தெரியும். அதோட சோழராஜ தம்பியினுடைய மனசு, அது எல்லாருக்கும். அந்த நம்ம ஒளிபெருக்கியாரு கூட பணமே இல்லாமல் இன்னைக்கு, ஆமா, அது நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் சொத்துகள் சேர்த்து வச்சிருந்தாலும் நமக்கு நிலையானது எதுன்னா, சோலைராஜ் இந்த நாடக கலை உலகத்தில் இருக்க வரைக்கும் கண்டிப்பா என்னுடைய பேரை சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கை. எதை வச்சுன்னா, அந்த நம்ம இதுதான் நமக்கு சேர்த்து வைக்கிற புண்ணியமாக நான் கருதுறேன். தம்பி முதல்ல என்கிட்ட நாடகம் படிக்கணுக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு குழப்பமா இருந்தது. நாரதருக்கு தகுந்த உயரம் எல்லாமே இருக்கு, ராஜபாற்றுக்கு அந்த அமைப்பு அவர்கிட்ட இல்லை.
அப்பதான் நான் நாரதர் படிக்கலாமா என்னன்னு குழப்பமா இருக்குக்கா அப்படின்னு. எனக்கு தம்பியோட உடல்நிலை உடல் கூற்றை பார்க்கும் பொழுது ஒன்று நாரதருக்குலாம் நான் பபுனுக்கு படிக்கலாம், எனக்கே குழப்பமாக தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம எடுக்கிற முடியல, பேசாம அவங்க ஆத்தாக்கிட்டே போய் அதை ஞாபகம் வச்சிருந்த உண்மையிலேயே தம்பிக்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னுடைய அரங்கேற்றத்தின் பொழுது பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாட்டை மறந்துட்டேன். அப்போ மூர்த்தின்னு ஆர்கே மூர்த்தின்னு அண்ணன்னு ஹார்மோனியம் வந்திருந்தாங்க. அவங்க உடனே அந்த பாட்டை எடுத்து உடனே கொடுத்தாங்க பதட்டத்துல. ஆனா தம்பி வந்து அரங்கேற்ற மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு அந்த பையன் நடிச்ச அந்த திறமையை பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க வாத்தியார மேடையில நான் புகழனுங்கிற எண்ணம் கூட எனக்கு வரல. ஆனா அவர் தெளிவா முத்தப்பாடனுடைய குருநாதர் பூவரசூர் கணேசன் அப்படி சொல்லி என்னையும் பற்றி பேசி இவ்வளவு தெளிவான பிள்ளையே நான், அதாவது முதல் குணம் முற்றிலும் குணம்பாங்க. முதல் படி அந்த பையனுக்கு வெற்றியா தான் இருக்கு. அவர் உண்மையிலேயே சொல்ற மனதில் உள்ள அந்த அம்பருடைய அனுகிரகத்திலையும் ஐயனாருடைய அனுகிரகத்திலையும் உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் அடிக்கடி போன் பண்ணி கேட்டுட்டே இருந்தேன். தம்பி உங்க கிராமத்துல எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டே இருந்தேன். எல்லாருக்குமே மகிழ்ச்சிக்கா, எல்லாருக்குமே சந்தோஷக்கா. எனக்கு எல்லாரும் செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, எனக்கு உதவி செய்ய எல்லாருமே முன் வர்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கிராமத்து மேல எனக்கு தனி மரியாதை மதிப்பு அதிகமாயிட்டது எனக்கு. அதனால தம்பிக்கு இப்படி ஒரு சிறப்பான, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், அதாவது இந்த ஊர் வெளியில தெரியணும்னா எத்தனை ஊருக்கு தெரியணும், எல்லா ஊருக்கும் தெரியணும் அப்படின்னா 2 பிறவி சிறப்பான பிறவின்னு நான் படிச்சிருக்கேன். ஒண்ணு, அந்த ஊர்ல ஒரு ஜல்லிக்கட்டு காளையா பிறக்கணும் என்னைய பொறுத்த வரைக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஊரோட பேர் வெளியில நல்ல பிரபலமாகணும் அப்படின்னா ஒரு நாடக நடிகனாக பிறக்கணும். அப்பதான் சாலூர்னு எல்லா கிராமத்திலையும் நம்ம பேரை எல்லா கிராமத்திலையும் சொல்லுவாங்க. இப்ப தம்பி சோலைராஜ் போற நாடகத்துக்குலாம் சாலூர் சோலைராஜ் அவர்கள் தானே சொல்லுவாங்க. அது நம்ம ஊரோட பேரு வெளியில விளம்பரமாக்கணும், அதோட பெருமையாப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த நாடக நடிகனாக பிறக்கணும். அதனால தம்பினால நம்ம கிராமத்துக்கு பெருமை. தம்பிக்கு பெருமை செய்த அந்த கிராம மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளேன். நன்றி நன்றி. இங்கு ஸ்ரீ வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அக்கா காரைக்குடியை சேர்ந்த திலகவதி அவர்களுக்கு கிராமத்தின் சூடாக பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. அக்கா அவர்கள் முருகப்பெருமானை பெருமைப்படுத்தி முருகப்பெருமான பாடலை பாராட்டி அண்ணன் சூர்யா அவர்கள் 101 அன்பு கொடுத்திருக்காங்க. நன்றி நன்றி வணக்கம். சூரிய பெருமாள் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் எனக்கு முன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாக கீழச்சாலூர் கிராமத்தர்களுக்கும் மற்றும் விழாமணி மிக மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சர்வம் நான் சார்ந்த கலைவிருப்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ள. நன்றி வணக்கம். எல்லாமே முருகனுடைய செயல் தானே. சரி, அதனால நம்ம ஆத்தா பொன்னழகிய வணங்கி அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்கள பொங்கிட மனதில் வந்திட மாரியம்மா தாயே பொன்னழகியம்மா
இடம். இடைநாடு தொழில்நாடு செல்லக்கூடிய மலைநாடு. இச்சிற்றை ஆண்டு வருகின்ற வேட்டுவர் குல தலைவனான நம்பிராஜனின் மகள் நான். எங்கள் நாட்டு குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவமடைந்த பெண்கள் திரைக்காவல்வதும் குல வழக்கம். ஆகவே காவலுக்கு போக செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை என் தந்தை நம்பிராஜன் ஏனோ தெரியவில்லை ரகசியமான முறையில் அந்த பொண்ணு மேடைக்கு நம்பிராஜன் வந்தாரு. நம்பிராஜனே என் மகனா வந்துட்டாரு. அதனால அப்பா வந்து விஷயங்களை ரகசியமா சொல்லிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் கூட இந்த அப்பா காவலுக்கு போக சொன்னது அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு காதல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க இந்த உலகத்துல எல்லாருமே காதல் பண்ண முடியும். எறும்பு கூட காதலிக்குது. ஏன் நான் காதலிக்க கூடாதா? இப்பத்தே 2 ஜோடி காதல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படியா? அதனால கேக்குறோம். அவங்க காதல்லாம் எங்க காதல் மாதிரி இல்ல. எங்க காதல் வந்து புனிதமானது. ஆமா. கந்தன் அவருக்கு எத்தனை பேர் இருக்கு தெரியுமா? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடதாரி, மங்கையேறி, படையப்பா. சொல்லுங்க. இத்தனை பேர் அவருக்கு. நான் கார்த்திகேயன் தான் விரும்புவோம்னு நினைச்சேன். அந்த பையன் சின்ன பையன், பொடி பையன். அந்த பையனுக்கு என்ன தெரிய போகுது? என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? கார்த்திகேயன் என்ன இல்ல கார்த்திகேயன் ஒண்ணு அவர் பேர் முருகப்பெருமான் பேர் தானே. வேற யாரும் கார்த்திகேயன் அதெல்லாம் இங்க யாரும் இல்ல. அப்படிலாம் யாரும் இல்ல. கார்த்திகேயன் வேற யாரு இருந்தாலும் அவருக்கு ஒப்பாகாது. கார்த்திகேயன் ஏன் சின்ன பையன் சொல்றேன் அப்படின்னா, கார்த்திகை பெண்களால் முருகனுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. கந்தன்னா என்ன அர்த்தம்? கந்தன்னா சமஸ்கிருதத்துல ஸ்கந்தம் என்றால் ஒன்று சேர்தல் அர்த்தம். 6 உருவமாக இருந்த குழந்தையை உமா மகேஸ்வரி ஒன்று சேர்க்கிறார். அதனால கந்தன் அவருக்கு பேரு. கடம்பன்னு பேரு. ஏன் கடம்பன்? கடப்ப மலர் முருகப்பெருமானுக்கு வந்தது. அதனால அவருக்கு கடம்பன்னு பேரு. கார்த்திகேயன் பேரு. ஏன் கார்த்திகேயன் பேரு? கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் அவருக்கு கார்த்திகேயன் பேரு. இப்ப நீங்க வந்து கார்த்திகேயன் சொன்ன உடனே இந்த யாரோ மதுரையில ஒரு பையன் கார்த்திகேயன் ஒரு பையன் இருக்காப்ல, அவரு கூட இந்த கீழச்சாலூருக்கு வந்திருக்காப்ல அப்படின்னு சொல்றாங்களா? அது மாதிரி ஏன்னு கேக்குறேன். அவரு இது அப்படி இருந்தாலும் சின்ன பையன் ஏன் சொல்றேன்னா, கார்த்திகை பெண்கள் வளர்க்கும் போது அவர் குழந்தையா தானே இருந்தாரு. அதான் சின்ன பையன் சொன்னேன். இப்ப நான் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் சொல்றேன்ல, கார்த்திகை பெண்களுக்கு பேர் இருக்கும்ல. என்னென்ன பேரு? ஒவ்வொரு பெண்கள் 6 பெண்கள் வளர்த்தாங்க முருகனை, எல்லாருக்குமே தெரியும். அப்ப 6 பெண்களுக்கு பேர் இருக்கும்ல. அது என்ன பேருன்னு கேட்டா அந்த பையன் சொல்லுவாப்லையா? எங்க இப்படி கட்டுட்டீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஒரு திறமையான நாரதர் இன்னைக்கு ஆவியூர் கார்த்திகை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா புராணம் படிச்சவருங்க அவரு. அப்படியா? தெரியாம இந்த இடத்துக்கு சரி, அவர்கிட்ட நேரடியாவே கேட்கறேன்னு வச்சுக்கிடுவோமே. அவரே நேரம் கேட்டுட்டு தான் இருப்பாரு. வெளியில வரட்டும். விவரமான ஆளா இருந்தா கார்த்திகை என்ற பேரு வச்சது அவருக்கு சரின்னா, அந்த 6 பேர் வளர்த்தாங்கல்ல கார்த்திகை பெண்கள், அவங்களுடைய பேரு அவர் வந்து சொல்லணும். இல்லன்னா எனக்கு அடிமைன்னு இன்னைக்கு கீழச்சாலூர்ல எழுதி கொடுத்துருப்பாரு. சரியா? சரி, இப்ப முருகனை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன், அவர் மட்டும் நேரடியா வந்து அனுப்பிச்சுங்களேன். அவரை பார்த்தோடனே பாடக்கூடிய முதல் பாடல் என்ன தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இதை முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் தெரியுமா? தெரியுமா? கண்ணுக்குள்ளே புகுந்து அதிகம் என்று
கண்டிப்பா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்கள தான் விரும்பணுமா. நாம விரும்புறவங்க நமக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனா நம்மள விரும்புறாங்க பாருங்க, நமக்காக எதை வேணாலும் செய்வாங்க. சரி, விரும்புறாங்கன்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் உண்மையா? இந்த விருப்பம்ங்கிறது எவ்வளவு நாட்களுக்கு? இப்ப இந்த உலகத்துல முதல்ல நம்ம யார காதலிக்கிறோம் தெரியுமா? நம்ம பெற்ற தாய தந்தைய. சரியா சொன்னீங்க. ஆமா, பெற்ற தாயை தான் முதல் நம்ம காதல்னா முதல்ல அன்புன்னு அர்த்தம். அது என்ன அம்மாவை காதலிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு சில பேர் அப்படி நினைப்பாங்க. காதல்னா அன்பு. முதல்ல அம்மாவை எப்ப முதல்ல காதலிக்கிறோம்? அம்மா மார்பகத்துல மடியில கிடத்தி இப்படி பால் கொடுக்கும் பொழுது அம்மா முகத்தை பார்த்து ஒரு சிரிப்ப பாருங்க. அப்பதான் அம்மாவை முதல் நம்ம காதலிக்கிறோம். அடுத்து அந்த காதல் நிரந்தரமா இருக்கா அப்படின்னா எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அப்பாவோட கையை பிடிக்கிற வரைக்கும் தான். எங்க அப்பா நான் எதை கிட்ட வாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாரு தெரியுமா, எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. அப்ப அம்மாவுடைய காதல் கொஞ்சம் குறைஞ்சிருது, அப்பா கிட்ட போயிடும். சரி, அப்பா கிட்டையாவது அந்த காதல் நிரந்தரமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா எது வரைக்கும் அந்த அப்பாவோட காதல் தெரியுமா? நம்மளோட இந்த மாதிரி சேர்ந்து விளையாடுறதுக்கு நண்பர்கள் கிடைக்கிற வரைக்கும். சேர்ந்து நண்பர்கள் நமக்கு சேர்ந்து விளையாட கிடைச்சிட்டாங்கன்னா அப்பாவோட கையை விட்டுட்டு நண்பர்கள் மேல இப்படி தோல்ல கையை விட்டுட்டு அடி போயிட்டு இருப்போம். சரி, அதுவாவது நிரந்தரமா இருக்கானா? உள்ளூர் பள்ளிக்கூடத்துல படிப்பு முடிச்சுட்டு வெளியூர் பள்ளிக்கூடம் போயிட்டோம்னா அங்கே உள்ள நண்பர்கள் மேல நம்ம காதல் வந்துருது. எப்பாவது ஒரு சமயம் நம்ம கிராமத்தில் உள்ள பசங்களை பார்த்தா, நீயாடா, சுரேஷ் ஆடாது, ரமேஷ் ஆடாது, மறந்துட்டேன்டா அப்படின்ற காதல் என்ன ஆகுது? மறந்து போயிருது. சரி, அதுவாவது நிரந்தரம், அந்த நண்பர்களாவது நிரந்தரமா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா ஒரு காதலி வர்ற வரைக்கும் தான்ப்பா இந்த ஃப்ரெண்ட்ஷிப். அந்த காதலின்னு ஒருத்தி வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, உன் கூட எல்லாம் சேர்ந்து நான் கெட்டு போயிடுவேனா. எப்ப இவ்வளவு நாளா கெட்டு போகாத பிள்ளை இப்பதான் கெட்டு போயிடுவேனா, அதெல்லாம் உன் கூட எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க அந்த பிள்ளை. அது இருக்க மாப்பிள்ள நம்ம பேசிக்க கூடாது. அந்த பிள்ளை போனதுக்கு அப்புறம் நம்ம பேசிக்குவோம். எது எப்ப ஒரு காதலி வர்ற வரைக்கும் தான் அந்த நட்பு நீடிச்சிருக்கு. சரி, அந்த காதலாவது நிலைச்சிருக்கா, காதலியாவது நிலைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த காதல் இல்ல. கோச்சுக்கிடாதப்பா, நீ உன்னைய கட்டுனா எங்க அம்மா மறந்த குடிக்கிறேங்கிறா எங்க அம்மா. அதனால எங்க அத்தை மகன் எனக்காண்டியே சின்ன பிள்ளைய இருந்து வளர்ந்துருக்கானா, எனக்கே இவ்வளவு நாளா தெரியாது, இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா குடும்பமா. அதனால பணம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க, அந்த பிள்ளைதான் கட்டணுச்சு எங்க அம்மா சொல்லிவிட்டாங்க. அதனால எங்க அம்மா உயிர் முக்கியம், அதுக்காக வேண்டி நம்ம ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தோமோ அதே மாதிரி புரிஞ்சிருவோம் அப்படின்ட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, அது அந்த காதலாவது நிரந்தரமா இருக்கான்னு பார்த்தா கல்யாணம் பண்ண புதுசு 1000 முத்தம் கொடுக்குறாருப்பா. ஆனா அதே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முத்தம் என்ன ஆகுது? அப்படியே இந்த குழந்தைக்கு மாறிடுது. சரி, அந்த காதல் ரொம்ப போயிட்டு இருக்கு ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி. அந்த காதல் அது நிரந்தரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பிள்ளை அடுத்து போயிடுச்சுன்னா பசங்களோட இந்த மாதிரி பிள்ளைகளோட விளையாட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கதை மறுபடியும் இப்படிதான். வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி, கீழே இருக்க பகுதி மேல வந்துதான் ஆகும், மேல இருக்க பகுதி கீழே வந்தாகும். எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க, வாழ்வும் தாழ்வும் கிட்டன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த விஷயம் அர்த்தம் எனக்கு புரியல. வாழ்வும் தாழ்வும் கிட்டன்னா ஒரு சமயம் இப்போ வசதியா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் ஏழ்மை அடைவோம், இதை தான் சொல்றாங்க போலன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது வரல அப்படிங்கறத நான் உணர்ந்துக்கிட்டேன். எப்படி தெரியுமா? வாழ்வும் தாழ்வும் கிட்டன்னு எதை சொல்றாங்க? நிறைய கிராமத்துல அந்த மாதிரி பேசுவாங்க தானே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மனசு இருக்குல்ல, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. வாழ்வும் தாழ்வும் கிட்டன்னா இப்ப வசதியான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நல்லா கவனிச்சுங்க. வசதியான ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நீங்க என்ன சொல்வீங்க? பெரிய கோடீஸ்வரர் அப்படி வர்றாரு. இப்ப அம்மாடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரியா, என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லுவோம்? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்களே அதான சொல்லுவோம். சரி, நம்மளை விட ரொம்ப நம்ம கொஞ்சம் வீடு கட்டி கொஞ்சம் வசதியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட வீடே இல்லாம ஒருத்தவங்க சின்ன குடிசையில இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த ஏழையோட வீட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க. இப்ப இதுல யாரு ஏழை யாரு பணக்காரர்? அந்த பணக்காரர் நம்ம வீட்டுக்கு பொழுது நம்ம ஏழையா இருக்கோம், நம்ம ஏழ்மையான வீட்டுக்கு போகும்பொழுது
அப்போ நம்ம வசதியை பணக்காரவங்களும் அவங்க கணக்கு தெரியும். அப்போ இதில் யார் ஏழ்மை, அப்போ வாழ்வும் தாழ்வும் எங்கே இருக்கு? கிட்ட கிட்டத்தான் இருக்கு. அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால எது நிரந்தரமானது அப்படின்னா ஆன்மீகமே இந்த உலகத்தில் நிரந்தரமானது, தெய்வீக சிந்தனையே இந்த உலகத்தில் நிரந்தரமானது. அதனால தான் உலகத்தில் உள்ள எந்த மாப்பிள்ளையும் வேண்டாம், எனக்கு தேவலோகத்தில் முருகனே போதும், அந்த காதல் தான் நிரந்தரமானது. அதனால அவரை எப்படி நினைச்சிருக்கு அப்படின்னா ஒரு நிலா அடிக்கிற உலா அடடா 3 நிலா இரவடி வரும் இருமையில் உலா இது ஒரு காதல் விழா அடிப்பூவை சூடு பூவில் இடங்கொடு முகம் ஒரு நிலா அடிக்கிற உலா அடடா 3 நிலா இரவடி வரும் இருமையில் உலா இது ஒரு காதல் விழா அடிப்பூவை சூடு பூவில் இடங்கொடு ஒரு நிலா அழகிய உலா அடடா வெளிநாடு வரைக்கும் எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இந்த கொரோனா நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப வெளிநாட்டுலாம் உதவி பண்ணாங்க. அந்த மாதிரி உதவிகள்லாம் புரியறதுக்கு அடிப்படை காரணம் எதுன்னா அந்த வலைதளங்கள் தான். அதெல்லாம் யூடியூப் சேனல் எடுத்துக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தங்கராஜனர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கிறேன் உங்களை.